அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் சட்டசபையில் துரைமுருகனுக்கு திடீர் நெஞ்சுவலி, மருத்துவமனையில் கவலைக்கிடம், இது மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கு. இப்போ 2 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை நடத்திட்டு இருக்கிற நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறதாக திமுக தரப்பும் அதிமுக தரப்பும் பார்த்தீங்கன்னா நிறைய வாதங்கள் ஏற்பட்டு வந்திருக்கும் நிலையில பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய சம்பவத்தினால அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா எழுந்து குதித்த சம்பவம் அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் இதை குறித்து கிண்டல் செய்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்போ திடீர்னு ஆக்ரோஷமாக எழுந்து பேசிய அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ சட்டப்பேரவையிலே பார்த்தீங்கன்னா திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்ட சம்பவம் தான். அங்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அனைவருமே தூக்கப்பட்ட சம்பவம். மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று வரும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரும் கவலைக்கிடமாக இருக்குது. இருந்தாலும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு உடல்நிலை குறைவாக தான் இருக்கு இல்லையா, வயதும் மூத்த வயதாக தான் ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா பேசவிருக்கும் நிலையில் அவருக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா 2வது இடமாக கொடுத்துருக்காங்க இல்லையா, மூத்த அமைச்சர் அடிப்படையில் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து தான் சட்டப்பேரவையில் நடந்த சம்பவத்தினால தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவும் இடையே வாதங்கள் ஏற்பட்டு வந்திருந்த நிலையில் நிறைய தீர்மானங்களை பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அரசு நிறைவேற்றாமல் ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஆக்ரோஷமாக பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் பேசிய அனைத்து அமைச்சர்களும் அதிமுக சேர்ந்த அமைச்சர்களும் இடையே பார்த்தீங்கன்னா வாதங்கள் ஏற்பட்டு அங்கு நடந்த சம்பவத்தை பார்த்து அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட இந்த சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று வரும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பெரும் சிகிச்சை ஐசியில் இருந்து வரும் சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் என்ன செய்வார் அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருந்தாலும் துரைமுருகன் இடத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு யாரும் ஒரு மூத்த அமைச்சராக இருக்காத மாதிரி தான் தெரியுது இல்லையா. திமுக சார்ந்த ஒரு 3 அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா மூத்த அமைச்சராக இருக்காங்க. அவங்கள அனைவருமே ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய திமுகவுடைய அரசு தான் இன்று பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவைக்குள்ளே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வரல, மூத்த அமைச்சர் பொன்முடி அவர்களும் இல்லாத நிலை ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வரும் நிலையில் இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிக்கிய சம்பவத்தினால இப்போ திமுகவை ஒட்டுமொத்தமாக காலி செய்யக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கு. இருந்தாலும் இப்போ சட்டப்பேரவையில் நடந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சுவலி ஏற்பட்ட சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் இப்போ அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கும் நிலையில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.